ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்பவே சாஃப்ட் அண்ட் ஸ்பான்ஜியான பனானா கேக் குக்கரை யூஸ் பண்ணி ரொம்ப சுலபமாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணணும். அதுக்கு கொஞ்சம் சால்ட்டை அடியில் சேர்த்துக்கலாம். நான் ஆல்ரெடி 2 தடவை இது யூஸ் பண்ணனால இந்த கலரில் இருக்குது சால்ட்டு. ஸோ இந்த மாதிரி கீழே எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்படியே ப்ரீஹீட் பண்ண சிம்மில் வச்சிடலாம். இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இன்றைக்கி பனானா கேக் அப்படிங்கிறதுனால ஒரு 4 பனானா நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் பனானா எடுக்கிறதா இருந்ததுன்னா 3 எடுத்திங்கன்னா உங்களுக்கு சரியாக இருக்கும். இன்னொன்று, இந்த கேக் பண்ணும்போது நம்ம பழுத்த வாழைப்பழமாக எடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது. இப்போ இதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த பவுலில் சேர்த்துடலாம். இப்போது இந்த வாழைப்பழத்தை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவு நல்லா மசிச்சு எடுக்க முடியுமோ அந்தளவு மசிச்சுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு இதை அரைச்சா ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆகிடும். ஸோ சில பீசஸ் இருந்தாலும் இது நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மசிச்சு எடுத்து வச்சிடலாம். இப்போது இன்னொரு பவுலில் இன்றைக்கி 2 எக்கு நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த 2 முட்டை சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு பவுடர் சுகர் நான் சேர்த்துக்க போகிறேன். மிக்ஸி ஜாரில் லைட்டாக அடித்து எடுத்தோம்னா நமக்கு ஈஸியாக கரைஞ்சி நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்காக பொடிச்சு சேர்த்துருக்கேன். இப்போது இந்த சுகரை நல்லா அந்த முட்டையோடு சேர்ந்து கலந்து கொஞ்சமாக பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ரொம்ப நேரம் பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த சுகர் எல்லாம் நல்லா முட்டையோட கரையிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. நம்ம மசிச்சு வச்ச வாழைப்பழத்தோடு இதை சேர்த்துடலாம். இப்போது இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்து ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லாவே எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு வாழைப்பழத்தோட. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட். ஏன்னா இந்த ஸ்வீட் கூட சால்ட் சேரும்போது கொஞ்சம் நல்லா பேலன்ஸ் பண்ணி கிடைக்கும். அதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு பட்டை பொடி சேர்த்துருக்கேன். இந்த பட்டை பொடி இந்த கேக் நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும். ஸோ நீங்கள் இந்த பட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் இல்லைனா ஏலக்காய் தூள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போது இது நல்லா கலந்தாச்சு. இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துக்கலாம். 1 கப் நான் மைதா எடுத்திருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து இந்த மைதா மாவில் இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒன்றோட ஒன்று. அப்புறமா இதை நல்லா சலிச்சு விட்டுடலாம். இப்போ இந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். ரொம்ப போட்டு நல்லா அடித்து பீட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் எல்லா பக்கமும் அந்த மாவு கரையிற மாதிரி கலந்து விட்டால் போதும். ஸோ நமக்கு இப்போது பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் இந்த கேக் டின்னில் ஆயில் வச்சு இந்த மாதிரி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணலைங்கிறதுனால கொஞ்சம் மைதா டஸ்ட் பண்ணிக்கிறேன் எல்லா பக்கமும். இப்போ தான் நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். இப்போ இந்த பேட்டரை இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம எப்போதுமே ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் ஒரு ஹாஃப் அளவுக்கு, அதாவது பாதி இல்லைன்னா பாதிக்கு கொஞ்சம் கூட ஒரு 3/4 பதம் வர அளவு பேட்டர் ஃபில் பண்ணால் தான் நமக்கு ரொம்ப வெளியே பொங்கி வராமல் கரெக்டாக நமக்கு கிடைக்கும் கேக்.
ஸோ அப்புறம் இந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். ஏர் பபிள்ஸ் எல்லாம் வந்து கீழே நல்லா ஃபில் ஆகிடும். இப்போ நம்மளோட குக்கர் வந்து ப்ரீ ஹீட் ஆகி ரொம்பவே சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ அடியில் நான் ஒரு கிண்ணம் கவுத்து விட்டுட்டு இந்த கேக் மோல்டு வந்து உள்ளே வச்சிடலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக வைக்கணும். குக்கர் ரொம்பவே ஹாட்டாக இருக்கும். கையில் பற்றாமல் பார்த்து வைக்கணும். இப்போ குக்கர் மூடியை போட்டு விசில் போட தேவையில்லை. அப்படியே சிம்மில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வேக விட்டுடலாம். இப்போ எனக்கு 20 மினிட்ஸ்க்கு மேலேயே ஆயிடுச்சு. இப்போது ஒரு டூத் பிக் இல்லைன்னா நைஃப் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்த்திங்கன்னா ஒட்டாமல் வருது பாருங்கள். ஸோ நம்மளோட கேக் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது நல்லா ஆறின பிறகு வெளியே எடுக்கலாம். ஸோ இப்போ எனக்கு நல்லா சூடு ஆறிடுச்சு. சைட்லலாம் இந்த மாதிரி நைஃப் வச்சு நான் எடுத்து விட்டுறேன். ஸோ இப்போ வெளியே எடுத்தோம்னா பாருங்கள் இவ்வளோ சூப்பராக நமக்கு ஒட்டாமல் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம ஸ்பான்ஜியான பனானா கேக் ரொம்பவே அருமையாக தயாராகிடுச்சு. நான் கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அவன் யூஸ் பண்ணாமல் குக்கர்லேயே எவ்வளோ ஸ்பான்ஜியான கேக் நம்ம ரெடி பண்ணியிருக்கோன்னு. ரொம்பவே அருமையாக வந்திருக்கு நம்மளோட பனானா கேக். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.